அன்பின் தமிழுக்கும் தமிழருக்கும் என் முதல் வணக்கம். கீதையின்படி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த மகாபாரத போரின் 9வது நாளில் 3வது யுகமான துவாபர யுகம் முடிவுக்கு வந்து கடைசி யுகமான கலியுகம் தொடங்கியது. ஆனால் கண்ணனின் சக்தி காரணமாக கலியுகம் உலகம் முழுவதும் பரவாமல் போர்க்களத்தில் மட்டுமே சுருக்கப்பட்டது. கண்ணனின் மறைவுக்கு பிறகு கலியுகத்தின் முழு விளைவும் தொடங்கியது. கலியுகம் என்ன கொண்டு வரும் என்று கண்ணன் நன்கு அறிந்திருந்தார். 4 பாண்டவர்களும் அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் கண்ணனிடம் கலியுகம் என்றால் என்ன என்று கேட்டனர். கண்ணன் சிரித்து, கலியுகத்தின் நிலைமையை உங்களுக்கு காட்டுகிறேன் என்றார். ஒரு வில்லை எடுத்து 4 அம்புகளை 4 திசைகளிலும் எய்தி 4 பாண்டவர்களையும் அம்புகளை திரும்ப எடுக்க சொன்னார். அர்ஜுனன் ஒரு அம்பை எடுக்க சென்றான். அங்கு ஒரு குயில் இனிமையாக பாடிக்கொண்டிருந்தது. ஆனால் அதே சமயம் ஒரு உயிருள்ள முயலின் இறைச்சியை உண்டு கொண்டிருந்தது. அர்ஜுனன் அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து வெகு விரைவில் சென்று விட்டான். பீமன் மற்றொரு அம்பை எடுக்க சென்றான். அங்கு 5 கிணறுகள் இருந்தன. 4 கிணறுகள் நீர் பொங்கி வழிந்து கொண்டிருந்தன. ஆனால் நடுவில் இருந்த கிணறு முற்றிலும் வறண்டிருந்தது. பீமன் இந்த காட்சியால் வியந்தான். நகுலன் மற்றொரு அம்பை எடுக்க சென்றான். அங்கு ஒரு பசுக்கன்று பிறக்க உதவி செய்தான். ஆனால் பசுக்கன்றை நன்கு லேசாக நகர்த்திய பிறகு கூட அதை மீண்டும் மீண்டும் நகர்த்தி கொண்டிருந்தது. இதனால் கன்று பாதிக்கப்பட்டது. நகுலன் இந்த காட்சியால் வியந்தான். சகாதேவன் கடைசி அம்பை எடுக்க சென்றான். அங்கு ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து பல மரங்களையும் பாறைகளையும் உடைத்து வந்தது. ஆனால் அது ஒரு சிறிய தாவரத்தால் தடுக்கப்பட்டது. சகாதேவன் இந்த காட்சியால் வியந்தான். 4 பாண்டவர்களும் கண்ணனிடம் திரும்பி வந்து அம்புகளை கண்ணனின் முன் வைத்து இந்த அதிசய காட்சிகளின் பொருள் என்ன என்று கேட்டனர். கண்ணன் சிரித்து அர்ஜுனனிடம், கலியுகத்தின் போது புனிதர்களும் சாதுக்களும் குயிலைப் போல் இருப்பார்கள். அவர்கள் இனிமையாக பேசுவார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் சீடர்களை சுரண்டி அவர்களுக்கு துன்பம் தருவார்கள். அதுபோல குயில் முயலின் இறைச்சியை உண்ணுகிறது என்றார். பீமனிடம், கலியுகத்தின் போது ஏழைகளும் பணக்காரர்களும் ஒரே இடத்தில் வாழ்வார்கள். பணக்காரர்கள் செல்வத்தில் மிகுந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஏழைகளுக்கு உதவ மறுக்கவார்கள். அதுபோல 4 கிணறுகள் நீர் பொங்கி வழிந்தாலும் நடுவில் உள்ள கிணறு வறண்டிருக்கும் என்றார். நகுலனிடம், கலியுகத்தின் போது பெற்றோர் தங்கள் குழந்தைகளை மிகவும் அதிகமாக நேசிப்பார்கள். அதனால் அவர்கள் தங்கள் குழந்தைகளை சீரழித்து விடுவார்கள். அதுபோல பசு தன் கன்றை மிகவும் அதிகமாக லேசாக நகர்த்தியது என்றார். சகாதேவனிடம், கலியுகத்தின் போது மக்கள் தங்கள் செல்வத்தையும் உறவுகளையும் நண்பர்களையும் இழக்கப் போகிறார்கள். ஆனால் கடவுளின் பெயரை நினைத்தால் மட்டுமே அவர்களால் தப்பிப் பிழைக்க முடியும். அதுபோல பாறை பல மரங்களையும் பாறைகளையும் உடைத்து வந்தாலும் ஒரு சிறிய தாவரத்தால் தடுக்கப்பட்டது என்றார். பிரம்மபுராணத்தில் கண்ணனும் கங்கையும் இடையே நடந்த உரையாடலில் கலியுகத்தின் முதல் 10,000 ஆண்டுகளை விவரிக்கிறது. கங்கை கண்ணனிடம், கலியுகம் வந்தபோது எனக்கு என்ன நேரும் என்று கேட்டாள். கண்ணன், கலியுகத்தின் முதல் 5,000 ஆண்டுகள் வரை நீ பூமியில் இருக்க வேண்டும் என்றார். கலியுகத்தின் முதல் 10,000 ஆண்டு காலத்தில் கடவுளின் உருவங்களும் புராணங்களும் வேதங்களும் போற்றப்படும். கங்கையும் பிற புனித இடங்களும் அவற்றின் புனிதத்தை அனுபவிக்கும். ஆனால் அதற்கு பிறகு உலகம் அதன் நீதியை இழக்கும். மக்கள் தினமும் தீய செயல்களை செய்வார்கள். மக்கள் சிறிய விஷயங்களுக்காக சண்டையிடுவார்கள். நாடுகளுக்கு இடையே போர் மூண்டுவிடும் என்றார். மக்கள் நோய்களாலும் துக்கங்களாலும் வாடுவார்கள். யாரும் வேதங்களை அறிந்திருக்க மாட்டார்கள். உழைப்பு பலன் தராது. தீய செயல்கள் செய்பவர்கள் உயர் பதவிகளில் இருப்பார்கள். பணம் உள்ளவர்கள் உயர் குலத்தவர்களாக கருதப்படுவார்கள். அதிகாரம் உள்ளவர்கள் நீதியை தங்கள் வசம் வைத்திருப்பார்கள். மக்கள் தூர இடங்களில் உள்ள புனித இடங்களுக்கு செல்வார்கள். ஆனால் அருகில் உள்ள புனித இடங்களை புறக்கணிப்பார்கள். உதாரணமாக, தாய் தந்தையை பார்த்துக் கொள்வது. பிராமணர்கள் யாகங்களை செய்வதை நிறுத்தி விடுவார்கள். வேதங்களை படிப்பதை நிறுத்தி விடுவார்கள். கலியுகம் மேலும் சீர்கெட்டால் நல்லோர்கள் ஆயுள் குறைந்து வாழ்வார்கள். இளையவர்கள் பெரியவர்களைப் போல நடந்து கொள்வார்கள். பெரியவர்கள் இளையவர்களைப் போல நடந்து கொள்வார்கள். மக்கள் உண்மையை மறைக்க முயற்சிப்பார்கள். மக்கள் பிறர் சொத்துக்களை திருடுவார்கள். ஏழைகள் தான் தீயவர்களாக கருதப்படுவார்கள். இப்படி கலியுகம் தொடர்ந்து செயல்படும். மக்கள் தங்கள் செயல்களின் பலன்களை அனுபவிக்க வேண்டிய காலம் வந்துவிடும். கலியுகம் முடிவதற்கு முன் கடவுள் மீண்டும் பூமியில் வந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய காலம் வந்துவிடும். இதுதான் கலியுகத்தின் கதை. மக்கள் தங்கள் செயல்களின் பலன்களை அனுபவிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. மக்கள் தங்கள் செயல்களை மாற்றி நல்ல வழியில் செல்ல வேண்டும். அப்போதுதான் கலியுகம் முடிவடையும் என்றார்.